ஹிட்லர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், நீங்கள் இவ்வளோ நாட்டை ஜெயிக்கிறீங்களே, உங்களுடைய அறிவா, திறமையா, தன்னம்பிக்கையா, என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கணும். அவன் அதெல்லாம் ஒரு வெண்ணையும் கிடையாது ஐயா, என்னை விட்ட உள்ள சோல்ஜர், படை வீரர்கள் தான் காரணம். எதை வச்சு சொல்கிறீங்க? நல்ல டைட்டானிக் கப்பல் மாதிரி பெரிய போர்க்கப்பல், அதில் மேலே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான் ரஷ்யாவை நோக்கி சண்டை போட. அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் கேள்வி கேட்குறான், இந்த மாதிரி உங்களுடைய திறமை அறிவா, புத்திசாலித்தனமா, நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு கேட்டான். அதுக்கு படை வீரர்கள் தான் சொல்லி பார்க்குறியா எக்ஸாம்பிள் அப்படின்னா. எப்படின்னா, வலது பக்கம் இருந்தவனை கூப்பிட்டான், பயங்கவா அப்படின்னா. என்ன? அப்படியே வலது பக்கம் வந்து கடலில் வந்து சாகுன்னா, டபக்குன்னு ஓடி போய் குவிச்சு செத்து விட்டான். இன்னொருத்தனை பார்க்குறியான்னா, என்னடா அவன் வந்து சொன்னவனை போய் வந்து செத்து விட்டானேன்னு நினச்சேன். அதுக்குள்ளே லெஃப்ட் சைட்லேருந்து ஒருத்தன் வந்தான், ஒரு சொல்லிச்சார். சார்ண்ணா, நீ போய் லெஃப்ட் சைடாக விழுந்து சாகுனா, அவனும் ஓடி போய் கடலில் விழுந்து செத்து விட்டான். இன்னும் பார்க்குறியான்னு இன்னொருத்தனை கையை தட்டி கூப்பிட்டான். ஒருத்தன் வந்து நான் கழுவி போயிடுச்சு. உடனே அந்த பத்திரிகைக்காரன் போன, பைத்தியம் ஒளி பரவலா, என்னடா அவன் வந்து சாவ சொல்கிறான், நீங்கள்லாம் வந்து சாவுறீங்க, அவ்வளோ நம்பிக்கையா ஹிட்லர் மேலே உங்களுக்கு அப்படின்னா. அட போயா, இவன்கிட்ட வேலை பார்க்குறத விட கடலில் வந்து செத்து போயிடலாம் அப்படின்னா. இது ஹிட்லரின் அறிவின்மை. தன்னுடைய சோல்ஜர்களை எல்லாம் ரொம்ப துன்புறுத்தினான். கடைசியில் ரஷ்யாவோட போர் தொடுக்க போகும்போது, அதாவது அறமே அறம் கொல்லும், என்பில்லாதனை வெயில் போல காயுமே அன்பில்லாதவன் அரண். அண்ணா, அன்பில்லாதவன்கிட்ட அந்த அறமே கொல்லும். எப்படின்னா, இவன் ஹிட்லர் உதாரணம். நல்ல பனி காலத்தில் போய் மாட்டிக்கிட்டான் ரஷ்யாவில். கடும் குளிர், கடும் பனி. அந்த பனியோட குளிரை தாங்க முடியலை சோல்ஜரால். அவன் பாதி பேருக்கு மேலே செத்து போட்டான். பிறகு பின்னடைவு பண்ணி ஒடியாந்துட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? தமக்கு வீரம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, நம்மிடம் படைப்பலம் இருக்கிறது, பணப்பலம் இருக்கிறது என்று ஒருவன் நினைத்து எவனை துன்புறுத்துகிறானோ அது மற்றவன் கொள்ளணும்னு தேவையில்லை, அறமே அவனை கொள்ளும். புரியுங்களா? அறத்தின் வடிவம்தான் கடவுள், இதையெல்லாம் மறக்கக்கூடாது. எப்படி சூரியன் எங்கேயோ இருக்கிறது, கடவுள் என்கிறோம். அதனுடைய தன்மை இங்கே மண்ணுக்குள்ளே தான் அறத்தை மீறி மண்ணுக்குள்ளேருந்து வெளியில் வந்தால் அதை வெயில் சுட்டு எரிக்குமோ, அதே போல் அந்த அறத்தை மீறிய செயல்களை செய்பவனை அந்த அறமே கொல்லும். இது மிகப்பெரிய விஷயம். ஹிட்லரே இதுக்கு ஒரு உதாரணம். நன்றி மாணவர்களே. இன்றும் இந்த இரவு 10 மணிக்கு ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கும் மாணவர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.